இப்ப நம்ம ரீசென்ட் டைம்ஸா பார்த்துட்டு வரோம். கிரிப்டோ கரன்சி பத்தின நியூஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. பயங்கரமா ஏறிட்டு இருக்கு கிரிப்டோ கரன்சிலாம். அத பத்தி பார்ப்போம். இப்ப ரீசென்ட் நியூஸ் என்னன்னா, XRP அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து வேர்ல்டுல 3 லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சியா மாறி இருக்கு. வேல்யூவேஷன்ல 100 பில்லியன் கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இது வந்து நம்ம ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சுச்சு. அவரு எலக்ஷன் முன்னாடி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நான் வின் பண்ணா ப்ரோ கிரிப்டோவா தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. இப்போ உலகத்துல கிரிப்டோ தான் ஃபியூச்சர் அப்படின்னா, அதோட கேப்பிட்டலா வந்து யுஎஸ்ஏ தான் இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வின் பண்ணதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சுச்சு. அதுவும் இல்லாம நம்ம தலைவன் எலான் மாஸ்க் வேற ட்ரம்ப் கூட இருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எலான் மாஸ்க் வந்து டாஜ் அப்படி இப்படின்னு ட்வீட் போட்டு பயங்கரமா ஹைப் ஏத்தி டாஜோட பிரைஸ்லாம் ஏத்தின்னு இருப்பாரு. இப்ப பார்த்தோன்னா கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டே டாஜ்ன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எலான் மாஸ்க்கும், விவேக் ராமசாமியும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ட ஹெட் பண்றாங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, கவர்மெண்ட் வந்து எந்தெந்த இதுலலாம் தேவையில்லாம செலவு பண்ணுது அப்படின்னு பார்த்து கட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா வந்து நெறைய லே ஆஃப்லாம் பண்ண போறாங்க. நெறைய தேவையில்லாததுக்கு போற இந்த எல்ஜிபிடிக்யூக்கு போற அமௌண்ட், ஃபண்டிங் பண்ற அமௌண்ட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாரிலாம் நெறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. ஹார்ட்வேர் லூட்னிக்ன்னு ஒருத்தரு. அவரு வந்து பயங்கர ப்ரோ கிரிப்டோ கரன்சி. அவர் தான் வந்து இப்போ காமர்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு அப்படின்ற மாரி நெறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அவர தான் வந்து ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு வந்தாலும் கிரிப்டோ கரன்சிக்கு நெறைய பாசிட்டிவான விஷயம்லாம் கொண்டு வராரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி பூம் ஆவறதுக்கு வந்து நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து இப்ப நெறைய காசு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ரீசென்ட்டா வந்து மைக்கேல் சேலர்ன்னு ஒருத்தர். அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் அளவுக்கு வேல்யூ உள்ள கிரிப்டோ கரன்சிய வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலே மிகப்பெரிய பர்ச்சேஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ வந்து நெறைய பேரு கிரிப்டோக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கவர்ன்மெண்ட்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும். அதுவும் இல்லாம ட்ரம்ப் வந்து இந்த கிரிப்டோ ரிசர்வ்ல வந்து சைன் பண்ணுவாரு அப்படின்னு மாரி சொல்றாங்க. சப்போஸ் அவர் சைன் பண்ணாருன்னா, ஒரே அட் அ டைம்ல வந்து ஒரு 450 பில்லியனுக்கு பிட்காயின் வாங்குவாங்க. யுஎஸ்ஏ வந்து ரிசர்வா வச்சுக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்ததுன்னா பயங்கரமா ரேட் ஏறிரும்ன்றாங்க. இப்போ 100Kன்றது வந்து இன்னும் ஒரு 21 வருஷம், 20 வருஷத்துலாம் வந்து ஒரு பிட்காயினே வந்து 13 மில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிலாம் ஏறுறதுக்கு ஒரு 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குன்றாங்க. அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் சென்டிமென்ட் அப்புறம் அடாப்ஷன் அப்படின்னு மாரி சொல்றாங்க. இப்ப நெறைய இன்ஸ்டிடியூஷனு, நெறைய கவர்ன்மெண்ட்ஸ் அவங்கலாமே ஆர்வமா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றாங்க இது ஏறுறதுக்கு. இப்போ அடாப்டேஷன் பார்க்கும்போது கிரிப்டோ வந்து ஒரு முக்கியமான பேமெண்ட் மெத்தடா இருக்கு. ஏன்னா, இப்போ நம்ம இந்த நாட்டிலேருந்து இப்போ துபாய்க்கு ஒரு 100,00,00,000 அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம சென்ட் பண்ணுவோம், பேங்க்குக்கு போவோம், அங்கேருந்து அவங்களுக்கு போவோம். அதுக்குள்ள நெறைய ப்ராசஸ் இருக்கு. இப்போ கிரிப்டோன்னு எடுத்துக்கிட்டா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டாக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம நம்ம சொன்ன மாரி XRP வந்து இப்போ வேர்ல்டுலே 3 லார்ஜஸ்ட் காயினா இருக்கு. அதோட யூஸ் கேஸே பார்த்தோன்னா, அந்த மனி டிரான்சாக்ஷனுக்கு தான் அந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கூட அது அவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்றாங்க. இன்ஃப்ளேஷன் வேற பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுனால, இப்போ நம்ம ஒரு 7%, 8% அந்த மாரி இன்ஃப்ளேஷன் இருந்தா, இப்போ நம்ம ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம். அதுல 10% தான் வருதுன்னா, 8% இன்ஃப்ளேஷன்லே போக ஒரு 2% தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வந்து ஒரு ஹையரா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது தான் இன்ஃப்ளேஷன் போனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிக அமௌண்ட் நிக்கும்ன்ட்டு நெறைய பேர் இத கன்சிடர் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, நம்ம யுஎஸ் டாலரோட மதிப்பு வந்து இறங்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க நாளுக்கு நாளு. அது மட்டும் இல்லாம நெறைய கண்ட்ரீஸ் வந்து டாலர் இல்லாம வேற ஏதாவது புது கரன்சி கொண்டு வரலாமா அப்படின்ற மாரி நெறைய பிளான்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலயுமே கிரிப்டோ கரன்சி ஏறுதுன்றாங்க. அதுக்கு தான் ரீசென்ட்டா வந்து ட்ரம்ப் ஒரு செக் வச்சிருந்தாரு. இந்த மாரி டைரக்ட்டா இந்தியா, சைனாவ மிரட்டுற மாரி, இப்போ நீங்க யுஎஸ் டாலர் இல்லாம பிசினஸ் பண்ணீங்கன்னா, இப்ப யுஎஸ் டாலர் இல்லாம உங்களுக்குன்னு தனி கரன்சி வச்சு அப்படிலாம் பண்ணீங்கன்னா, அப்புறம் நீங்க யுஎஸ் கூட பண்ற இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ல வந்து உங்களுக்கு 100% டாக்ஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாரி மிரட்டியிருந்தாரு. அதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த மாரி அவங்க பண்ண முடியாது. அவங்க பண்ணா அவங்களுக்கு தான் அதிக லாஸ் இருக்கு. நீங்க தைரியமா உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க அப்படின்ற மாரி சென்ட்ரல் பேங்க் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த கண்ட்ரீஸ்க்கு. அந்த மாரி அது ஒரு இதுவா போயிட்டுருக்கு. 3 என்ன சொல்றாங்கன்னா, டெக்னாலஜிக்கல் அண்ட் நெட்வொர்க் அப்கிரேட்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம பிளாக் செயின் பத்தி சொல்லவே தேவையில்ல. இப்ப இருக்க டெக்னாலஜில அதுதான் இருக்கறதுலே ஹையஸ்ட் லெவல். வெப் 3.0 அதுல நம்ம எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது. பயங்கரமா ட்ரேஸ் பண்ணலாம். இது எங்க மின்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் யார் வச்சிருந்தாங்க அந்த மாரி பக்காவா ட்ரேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம அந்த டிரான்சாக்ஷனே வந்து என்கிரிப்டடா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து அத ஹேக் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அதுல நெறைய யுட்டிலிட்டீஸும் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாரி அது யாரும் ஹேக் பண்ண முடியாதனால இப்போ கலெக்டபிள்ஸ்லாம் இருக்கு.
இப்போ மோனாலிசா பெயிண்டிங் வந்து உலகத்தில் ஒன்று தான் இருக்குது, அது மியூசியமில் இருக்குது, யாரும் ஃப்ராட் பண்ண முடியாது. ஆனால் மீதி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த பிக்காசோ அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நிறைய டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஒரு கலெக்டபிளை வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியில் கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. அது யார் ஃபஸ்ட்டு வச்சுருந்தா செகண்ட் வச்சுருந்தா அப்படின்னு நம்ம அந்த பிளாக் செயினில் வந்து பதிவாயிடும். அதனால் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் இப்போ நிறைய நாட்டில் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு அடாப்ட் ஆகிட்டு வராங்க. நிறையா இன்ஸ்டியூஷன்லாம் வந்து காசு போட்டுட்டு இருக்காங்க. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வார் போயிட்டுருக்கு. இப்போ எக்கனாமிக் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க நாட்டு கரன்சிக்கு வந்து மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனாலே வந்து நம்ம பிட்காயினில் ரிசர்வ் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கூட நிறைய பேர் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, FOMOன்னு சொல்கிறாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்ட்டு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி XRP வந்து வேர்ல்டுலே 3rd லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஆயிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கெயின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த பயம் இருக்குது. இப்போ நம்ம பிட்காயின் மிஸ் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து அது ஒரு முக்கியமான கரன்சியாக இருக்கும் போது அப்போயே வாங்கியிருக்கலாம் அப்படின்ற அந்த பயத்தினால கூட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நானே வந்து கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80% லாஸில் இருந்தது. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து -54 -58% கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% ஏறி இருக்கு. டெய்லியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு பர்சன்ட்டாக கம்மியாகிட்டே வருது. 54னா அடுத்த நாள் 53 அந்த மாதிரி இந்த பக்கம் ஏறிட்டே இருக்குது வேல்யூ. அதனால் கூடிய சீக்கிரம் மறுபடியும் போட்டபடி எல்லா காசும் திருப்பி வந்ததுன்னா எடுத்துன்னு அப்பா அவங்களுக்கு ஒரு கும்பிட்றா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக பாதாளத்தில் இருந்தது கிரிப்டோ. இப்போ வந்து தான் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. அது வந்ததுன்னா தேவையில்லாத இந்த காயின்ஸ் எல்லாம் விற்றுட்டு ப்ராப்பரான பிளாக் செயின் உள்ள காயின்ஸ் இப்போ இந்த பிட்காயின், எத்தீரம், டாஜ் கூட பிளாக் செயின் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு பிளாக் செயினில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம தப்பிச்சிக்கலாம். நம்ம போய் தேவையில்லாத டோக்கன்ஸ்லாம் போட்டால் பயங்கர இதெல்லாம் மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். கிரிப்டோ கரன்சி எப்படின்னு தெரில. இந்த லக்கி பாஸ்கர் பார்த்ததுலேருந்து இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சுற்றின்னு இருக்கானுங்க. அந்த மாதிரியே நம்ம ஏதாவது க்ரோ ஆப்பில் வாங்கலாமா, போட்டுட்டு லக்கி பாஸ்கர் மாதிரி 100 கோடி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டுருக்கலாமான்னு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வருது. அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்தியன் பாப்புலேஷன்ஸில் ஸ்டேட் வைஸாக பிரிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பாப்புலேஷனில் பார்த்தோன்னா வெறும் 2% தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பாதி யாருக்கும் அதை பற்றி புரியவும் இல்லை. நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டல. இதை பண்ணுறதுக்கு நான் ஏதாவது வட்டி விட்டுன்னு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. அந்த லக்கி பாஸ்கரில் ஒரு டைலாக் வரும். எப்படின்னா, நம்ம எல்லாம் ஓடி ஆடி இது பண்ணுறதே பணத்துக்காக தான். ஷேர் மார்க்கெட்டை விட்டால் பணம் சம்பாதிக்கிற பெஸ்ட்டு பிளேஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நிறைய உண்மை தான். ஆனால் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஜீரோதாவே ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 99% ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி. எவனா ஒரு லக்கு இருக்கவன் வந்து இந்த F1Oலலாம் பணம் சம்பாதிப்பான். மோஸ்ட்லி இந்த ஷார்ட் டேர்மு, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.